ஆக்டர் எஸ்கே உடைய SK26 ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டைரக்டர் சிவகுமார் முருகேஷ் தாய் கல்வி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. அண்ட் RKFA தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணன் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் சனா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே கூட கொலாபரேட் பண்றாரு. சோ இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டர் ஆகட்டும் இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா முருகனோட ரெஃபரன்ஸ வச்சிருக்காங்க. சோ இந்த படம் முருகனை பேஸ் பண்ண ஒரு படமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கடவுள் திரைப்படமா இது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி கடவுள் நம்பிக்கையை வச்சு ஒரு ஃபேண்டசியா உருவாக்கப்பட்ட ஒரு ரூரல் கமர்ஷியல் பிலிமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதையுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ப்ரோமோ வந்து எடுத்து வச்சுட்டாங்க. எஸ்கே உடைய பிறந்த நாள் முன்னிட்டு அதை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே உடைய பிறந்த நாள். சோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த SK26 ப்ராஜெக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ எஸ்கே உடைய இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. டைரக்டர் GVM கூட எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா அது கன்ஃபார்மா என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஆனா GVM கூட எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு படம் பண்ணுவாரு. அந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மேல அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு. அதாவது இந்த கருப்பு படத்தோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ்க்கு தயாராயிருச்சு. அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. சோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு கருப்பு படம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் எண்டு அப்படி இல்லைன்னா மே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களோ இப்ப எல்லாமே கருப்பு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ், காலேஜ் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொடியூசர் நாகவம்சி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது கருப்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3-4 மாசம் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப சப்போஸ் கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 3 மாசம் 4 மாசம் கேப்ல தான் சூர்யா 46 படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அண்ட் இது போக இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்ச் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் கூட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஷூட்டிங் வந்து அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சூர்யா 46 திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனடாவை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது இந்த ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓகே ப்ரோ, இந்த எலெக்ஷன் எப்பதான் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வர நியூஸ் வந்து ஏப்ரல் 11, 12 அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 16 இந்த 3 தேதிகள்ல தான் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கனடாவை சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. அண்ட் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இதை வந்து கன்ஃபார்ம் நியூஸா நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அப்படி சொல்லிட மாட்டேன். ஏன்னா படத்துல ப்ரொடியூசர் சொல்ற வரைக்கும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் எல்லாம் கிடையாது. சோ இது கூட சேர்த்து இன்னொரு ரூமருமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜனநாயகன் வந்து ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி கருப்புமே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ரிலீஸ் ஆகுது. அவங்களுமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்ப ஜனநாயகன் படமும் கருப்பு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ்ல கிடையாது, ஒரு கம்ப்ளீட் ரூமர் தான். சோ இப்போதைக்கு ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது கன்ஃபார்ம் நியூஸா அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த வாரமே இந்த ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருடைய ஜெல்லு 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் 11ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஜெல்லு 2 படம் வந்து ஜூன் 11 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜூன் 11 பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்
அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மகான் 2 படத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சோ மகான் வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரமுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம், ஒரு நல்ல திரைப்படம் கூட. சோ மகான் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல, ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த படத்துக்கு இப்ப சீக்வல் வந்து எடுக்க போறோம், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்பராஜ் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ 2027 அப்படி இல்லைன்னா 2028ல இந்த ப்ராஜெக்டோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரமுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் துருவ் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததா கில் படத்தோட ரீமேக்ல தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் இருந்துட்டு தீபக் ரெட்டி அப்படிங்கிற ஒரு டெபுட்டன் டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போறாராமா. அண்ட் ருக்மி வசந்த், ஸ்ரீலீலா இவங்க 2 பேருமே இந்த படத்துல ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்கான ஃபைனல் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஹரிஷ் கல்யாணுடைய தாஷமக்கான் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ராப் பேட்டில் அப்படிங்கிற பாடலை பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.